Hi friends, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோவில் டெரஸ் கார்டனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு நான் 2 எபிசோட் போட்டிருக்கேன். பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எபிசோட் நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். இதில் நாங்கள் எப்படி வந்து ரீப்ளான் பண்ணியிருந்தோம், எந்தெந்த செடி போட்டிருக்கோம், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் டெரஸ் கார்டன் எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டூர் மாதிரி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நாங்கள் எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்றதுக்கு பிக்சர்ஸ் எல்லாமே நான் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்கும்போது எல்லாமே எம்டியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா நம்ம எல்லாமே விதை போட்டு இப்போ தான் கொண்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து பூச்செடி ஆகட்டும், காய்கறிகள் செடி எல்லாமே விதை போட்டு தான் வந்து செடியாக வந்து கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னும் போது எல்லாமே எம்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் வரக்கூடிய வீடியோஸ் கொஞ்சம் ஸ்லோவாக கொடுத்துட்ருந்தேன். இப்போ மோரோவர் எல்லாமே வந்து நல்லா வளர்ந்துருச்சு. இதுக்கப்புறமா வரக்கூடிய எபிசோட் எல்லாமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஷாப்பிங் ஆல் கூட நான் அடுத்ததாக ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நான் எப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் சீட் டு பிளான்ட் வ்ளாக் வந்து பார்த்துருப்பீங்க. விதை போட்டு செடியாக எப்படி வளர்ந்துச்சுன்னு காமிச்சிருப்பேன். அந்த செடியெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இது இல்லாமல் ஒரு சில விதை வந்து நம்ம டேரெக்டாக போட போகிறோம். செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது நல்லா வளர்ந்துருந்துச்சு, ஒரு சிலது கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. பட் மழை தண்ணி பட்டதுக்கப்புறமா அந்த கப் வந்து தாங்கலை. ஸோ ரீப்ளான் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். மண் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆல்ரெடி கலந்து வச்சுருந்தோம். இப்போது கொஞ்சம் பத்தலன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து கலந்துட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து மண் கலவை வீடியோ வந்து போடுங்க, எந்த ரேஷியோவில் கலக்கணும் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் எபிசோட்லேயே கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. இது வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் வந்து மிக்ஸ் பண்ணதால் என்னால் கரெக்டாக காமிக்க முடியல. நான் உங்களுக்கு அதுக்கு தனியாக வந்து வீடியோ போடுறேன். நாங்கள் இதில் பார்த்திங்கன்னா செம்மண் யூஸ் பண்ணியிருக்கோம், வெர்மி கம்போஸ்ட், அதே மாதிரி கொக்கோ பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், மாட்டு உரமும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் வேப்ப முன்னாக்கும் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். மற்றபடி வேறு எதுவும் இன்றைக்கி வந்து நம்ம சேர்த்துக்கல. இதில் நிறைய ஃபெர்டிலைசர் கூட டேரெக்டாக வந்து சேர்த்துப்பாங்க. பட் நம்ம இன்றைக்கி வந்து இது மட்டும்தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மண் வந்து கலந்தாச்சு. செடி வந்து வைக்கிறதுக்காக வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய டப், அதே மாதிரி இது வந்து நாங்கள் முன்னாடி குரோட்டன்ஸ் செடி வந்து வச்சுருந்தோம். அதை நிறைய வச்சுருக்கோம். அது வந்து பிளான் பண்ணுறதுக்காக வாங்கினோம். அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதில் ஒரு சிலது வராமல் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்துலேயுமே ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறோம். சைடில் கீழே வந்து ஹோல்ஸ் போட்டுரும். இது வந்து எங்களுக்கு 10 to 12 rupees கிட்டத்தட்ட கிடச்சிது. அதனால தான் பார்த்திங்கன்னா நாங்கள் இதை வந்து முன்னாடி வாங்கி வச்சுருந்தோம். வீட்டில் எதெல்லாம் வேஸ்ட்டாக இருந்துச்சோ அதெல்லாம் எடுத்தாச்சு. ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி செய்யும் போது தான் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டே இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக வராது. பட் நம்ம செடிலாம் வாங்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நாங்கள் குரோட்டன்ஸ் அதே மாதிரி பழச்செடிலாம் முன்னாடி நிறைய வாங்கி வச்சுருந்தோம். அதுக்கெலாம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எதுக்கு தொட்டி தேவையோ கண்டிப்பாக அதில் வந்து வாங்கி வைக்கும் போது தான் நமக்கு அது வந்து வளர்ச்சி இருக்கும். எதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறத ரீயூஸ் பண்ண முடியுமோ அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். மண் வந்து எவ்வளோ நல்லா தளன்னு இருக்குது பாருங்கள். நல்லா வந்து இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் தண்ணி ஊற்றும் போது உள்ளே நிற்காமல் எல்லாமே வெளியே வந்து போயிடும். மண் வந்து இறுக்கமாகாது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். செடி வந்து நல்லா ஈஸியாக வந்து க்ரோ ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த அன்னக்குடியில் பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் செடி தான் வச்சுட்ருக்கோம். நம்ம முன்னாடி வந்து விதை போட்டோம் இல்லையா, அதில் மண் இருக்கும். அந்த மண்ணோடு சேர்த்து உள்ளே வந்து வச்சாச்சு, அவ்வளோதான். நான் ஃபர்ஸ்ட் இதில் ஒரு செடி வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பட் அம்மா வந்து பார்த்திங்கன்னா 2 செடி வச்சுருக்காங்க. நமக்கு கார்டனிங் வந்து புதுசு கிடையாது. நம்ம வீட்டில் நிறைய செடி இருந்துச்சு. அம்மாவுக்கு இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க சொன்ன பேச்சு கேட்டு எல்லாமே இதே மாதிரி பண்ணியாச்சு. எல்லாமே அவங்க தான் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெர்மி கம்போஸ்ட்டு தான். மேலே வந்து லைட்டாக இப்போவே வந்து தூவி விட்டுடுறோம். இதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் நம்ம கொடுக்கலாம் உங்களுக்கு. அதனால் தனியாக வந்து போடுறேன். நம்ம கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து ஷேர் பண்ணுறேன். தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கூட வந்து நிற்கல பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் செம்மண் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. உள்ள மண் வந்து இறுகிடும், வேர் வந்து போகிறதுக்கு வழி இருக்காது. பட் கொக்கோ பீட்லாம் யூஸ் பண்ணும்போது நல்லாவே இருக்கும். நம்ம தரையில் வைக்கிறது வேறு, இதில் வந்து அதாவது டெரஸ் கார்டனிங்கில் வைக்கும்போது கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து தான் வைக்கிற மாதிரி இருக்கும். தரையில் வைக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் எல்லாமே பார்த்து செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா குடமிளகா செடி வந்து வச்சுட்ருக்கோம். இதில் 4 செடி வந்து வளர்ந்துருந்துச்சு. நான் ஒரு 5 விதை போட்டிருப்பேன். அதில் 4 வந்து முளைச்சி வந்துருந்துச்சு. அதில் தனித்தனியாக வந்து வச்சுக்கலாம். ஒவ்வொன்றுத்தில் 2 செடி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போது 2 செடியாக வந்து வச்சுட்ருக்கோம். எல்லாத்துக்கும் இதே ப்ராசஸ் தான். மண் கலவை வந்து ஒரே டைம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதை போட்டுட்டு நடுவில் கேப் வந்து க்ரியேட் பண்ணி நம்ம விதை போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மண்ணோடு சேர்த்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். ஒரு சில விதை வந்து நம்ம டேரெக்டாக போட்டுக்கிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடியதை மட்டும் நம்ம விதை போட்டு செடி வந்ததுக்கப்புறமா எடுத்து பிளான் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய விதையாக இருந்துச்சுன்னா நம்ம அதை டேரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னால ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கப்பில் போட்டிருந்தேன். இப்போ போட்டிருக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் டேரெக்டாக தான் போட்டு நம்ம செடி வந்து வளர்த்துட்ருக்கோம். இப்போ 2த்தில் பார்த்திங்கன்னா கேப்சிகம் செடி வந்து வச்சாச்சு. இதே மாதிரி
பச்சை மிளகா இருக்குது, அதே மாதிரி மேல் நோக்கி காய்க்கிற மிளகா இருக்குது. எல்லாமே தனித்தனியாக இதே மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ண போகிறோம். எல்லாத்துக்கும் இதே ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்ச்சில் இருக்குது. பட் இந்த செடி எல்லாமே ரொம்ப பெருசாகிடுச்சு. கேப்சிகம் செடி அதே மாதிரி மிளகாய் செடிலாம் வந்து பூ வச்சு காய்க்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. பட் நான் இப்போ தான் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சில் இருக்கக்கூடிய இந்த அப்டேட்லேருந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அடுத்த எபிசோடில் நீங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தக்காளி செடி வந்து நடுறாங்க. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பிளான் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். எல்லாமே ரீப்ளான் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக குக்கும்பர் செடி மட்டும் இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டபரால தான் நம்ம வந்து பிளான் பண்ண போகிறோம். சென்டரில் பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா கொடி வந்து மேலே போய்டும். ஸோ சுற்றி இருக்கக்கூடிய இடத்த நம்ம வந்து வேறு ஏதாவது காய்கறிகள் போடுறதுக்கோ இல்லை கீரை போடுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நாங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய டபரா தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெருசு, உங்களுக்கு வீடியோவில் சின்னதாக தெரியுது. முள்ளங்கி அதே மாதிரி கேரட்லாம் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். குக்கும்பர் செடி மேலே வளர்ந்ததுக்கப்புறமா அதெல்லாம் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். சென்டராக தான் வந்து அந்த குக்கும்பர் செடி அப்படியே வந்து பிளான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இது வந்து விதை போட்டு வச்சுருந்தது தான். ஏன்னா மேலே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு சுற்றி இடம் இருக்கும். சைடில் வந்து ஸ்டார்டிங்காக ஒரு பைப் வந்து வச்சாச்சு. கொடி வந்து போகிறதுக்காக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீட்டு. அவ்வளோதான், குக்கும்பர் செடியை வச்சாச்சு. சைடில் பார்த்திங்கன்னா முள்ளங்கி விதை இப்போதைக்கு போட்டிருக்கோம், வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக. ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் எம்டியாக தான் இருக்குது. எல்லா செடியும் வச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு சின்ன டூர் மாதிரி காமிக்கிறேன். இப்போ எல்லாமே ரீப்ளான் பண்ணி முடிச்சாச்சு. ஓரளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். எந்தெந்த பொருள் வந்து கொஞ்சம் நகர்த்த முடியாது அதெல்லாம் கரெக்டாக அந்த இடத்துல வச்சு ப்ளேஸ் பண்ணிட்டோம். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த மாதிரி வச்சு அடுக்கி வச்சுருக்கோம். இது வந்து டெரஸ் கார்டன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 to 3 டேஸில் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க். அதாவது ஷேட் நெட் போட்டு ஒரு 2-3 நாளில் அந்த செடி வந்து எடுத்து ரீப்ளான் பண்ணியிருக்கோம். அந்த டைமிங்கில் எடுத்த வீடியோ தான். இப்போ இந்த செடி எல்லாமே பெருசாக வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வச்சுருக்கோம், வெண்டைக்காய், இதில் கொத்தவரக்காய் வந்து விதை போட்டிருக்கேன். இதில் வந்து மேல் நோக்கி காய்க்கிற மிளகாய் இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து பச்சை மிளகாய் வந்து 2த்தில் வச்சுருக்கோம். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும்னுட்டு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4-5 பிளான்ட்டில் வந்து வச்சாச்சு. இது வந்து கத்திரிக்காய். ரீப்ளான் பண்ணும்போது இந்த மாதிரி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டேலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடி வந்து வாடின மாதிரி இருக்கும். நம்ம தண்ணிலாம் ஊற்றிட்டு வர கரெக்டாகிடும். இது வந்து முட்டைக்கோஸ் வந்து நான் இதில் 2 வச்சுருக்கேன். 2 பக்கத்தில் தான் இருக்குது. பட் இப்போ ஒரு செடி தான் இருக்குது. அதனால தான் வந்து ஒரே இடத்துல 2 வந்து வைக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் நீண்ட கால பயிர் அப்படின்றதுனால அதில் அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணல. பட் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொன்று போட்டிருக்கோம். இது வந்து புதினா, பக்கத்தில் இருந்தது வந்து குடமிளகா. இது வந்து பார்த்திங்கன்னா செடி கருவேப்பிலை. இது வந்து ரீப்ளான் பண்ணணும், பாட் வந்து மாற்றணும். இப்போதைக்கு இந்த பக்கெட் ஃப்ரீயாக இருக்கவே அங்கே வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து புதினா, இதில் வந்து நிறைய வந்து கிள்ளியாச்சு. இப்போதைக்கு இந்த மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. புதினா மட்டும் நிறைய வந்து வச்சுருப்போம். ஒரு 4-5 பாட்டில் இருக்கும். இது வந்து எலுமிச்சை செடி. சீக்கிரத்திலே காய்க்கிறது தான், ஒட்டு செடி அப்படின்வாங்களா அதுதான். அது வந்து பால்கனியில் இருந்துச்சு. இது வந்து ரொம்ப தண்ணி அப்படியே தேங்கிட்டு இருந்தது. ஹோல்ஸ்லாம் இருந்தால் கூட இந்த பக்கெட்டில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இழுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ செடி வந்து வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்றதுக்காக இதை மட்டும் பால்கனியிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இந்த பொம்மைக்கு வந்து பெயிண்ட் பண்ணி இந்த மூலையில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். சிமெண்ட் போட்டு ஒட்ட போகிறோம். அப்போ தான் குரங்கு வந்து தொல்லை இருக்காது அதுக்காக அங்கே எடுத்து வந்து வச்சுருக்கோம். இன்னும் அந்த ப்ராசஸ் வந்து செய்யலை. இதில் வந்து கீரை போட்டிருந்தோம். உங்களுக்கு நான் இதோட பிக்சர் கூட போட்டிருப்பேன். இது 2வது அறுவடை கூட முடிஞ்சாச்சு. இப்போ லைட்டாக வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து பூச்செடி தான், குண்டுமல்லி பூச்செடி. இது எல்லாமே டெரஸ் கார்டனில் இருந்தது. ஒரு சிலது எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இதில் வந்து கொத்தமல்லி போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கனகாம்பரம் தான். அந்த பாட் வந்து நான் செஞ்சது தான். பட் கீழே வந்து எடுத்துகிட்டு வரும்போது போட்டு உடச்சிட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் 2 பாட்டில் கற்பூரவள்ளி செடி வந்து வச்சுருக்கோம். இப்போ கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்றதுனால இந்த பாத்திரத்தில் பீட்ரூட் வந்து போட்டிருக்கோம். நடுவில் பாவக்காய் செடி இருக்குது. இதுவும் கருவேப்பிலை செடி தான். 2 வந்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை ஒன்று மரம் மாதிரி இருக்கும், இன்னொன்று செடியிலே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வளரக்கூடியது. இது வந்து மாதுளை செடி. எல்லாமே வந்து இந்த மாதிரி பேக்கில் தான் இப்போதைக்கு நான் போட்டு வச்சுருந்தேன், அதாவது இந்த வீடியோ எடுக்கும் போது. இது வந்து எலுமிச்சை செடி தான், கொஞ்சம் ஃப்ரீயாக கிடச்சிது. ஸோ ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் போட்டு வச்சுருக்கேன். தோட்டத்தில் எடுத்துகிட்டு போய் இதை வந்து பிளான் பண்ணணும் அப்படின்றதுக்காக. லாஸ்ட்டில் வல்லார கீரை இருக்குது. இதில் வந்து விதை போட்டிருக்கேன். பாட் வந்து உடஞ்சி போச்சு, அதை வந்து விதையெல்லாம் போட்டு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்லலாம் போட்டு தான் வச்சுருந்தோம். பட் இதுக்கான பாட் வந்து கொடுக்கும்போது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ மாடித்தோட்டம் அமைச்சதுக்கப்புறமா பாட் வாங்கிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே வந்து ரீப்ளான் பண்ணி கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ நான் அதோட பிக்சர் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸ்டார்டிங் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் மேக் ஓவர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். எம்டியாக இருந்தது இப்போ எப்படி மாறி இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இது வந்து இடையில எடுத்தது தான். கொஞ்சம் கொஞ்சமாக பால்கனிலேருந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். கீழே இருந்தும் மேலே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்ருந்தோம். நாங்கள் ஒரே நாளில் செய்யலை, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளரிக்காய் செடி வந்து இந்த வீடியோ எடுக்கும்போது கூட வந்து வளரலை. பிக் எடுக்கும்போது சின்னதாக தான் இருந்துச்சு. பட் இப்போ அதுவும் நல்லா வளர்ந்துருச்சு. எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளவே எல்லா செடியும் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வந்துருச்சு. ஸோ அடுத்தடுத்த எபிசோட் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் எல்லாமே வச்சாச்சு. எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணி தனித்தனியாக வச்சுருக்கோம். காய்கறிகளுக்கு ஒரு இடம், கீரைக்குன்னு தனியாக பிரிச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மூலிகை, பழச்செடி நிறைய வச்சுருக்கோம். செர்ரி, ஸ்ட்ராபெரி, வாட்டர் ஆப்பிள் எல்லாமே வந்து வச்சுருக்கோம். நான் எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக டூர் மாதிரி என்னென்ன செடி வச்சுருக்கோம் அப்படின்றத காமிக்கிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எப்படி ரீப்ளான் பண்ணியிருந்தோம், இப்போ எப்படி மாறி இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் வந்து காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.